அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பு எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா, அல்லது பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? வாழ்க்கையில் நமக்கான மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் இருக்கா? அது இல்லாமல் ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம வாழ்க்கையில் கடன் நோய் ஏதாவது இருக்குமா? இதை பற்றியெல்லாம் என்றைக்காவது நினச்சிருப்பீங்களா? எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பதிவில் இதை பற்றியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆயில்யம் அப்படின்னா நீங்கள் நம்ம ராசி பலன் இல்லை, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம். ஸோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இல்லைனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். புத பகவான். இந்த புத பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள். எப்பயுமே இந்த புதனுக்குள்ள ஒரு இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், இதை நோக்கி தான் உங்களுடைய ட்ராவலே எப்பயுமே இருக்கும். மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் இல்லாமல் இப்போ இந்த புதன் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்ததுனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த புத பகவானுடைய குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இயங்குவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாருமே நாம் தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக நாம் இல்லை. நம்மளை இயக்கக்கூடிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் மட்டும்தான். அப்படி பார்க்குற போது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும்? முதல்ல கல்வி. ஸோ இன்றைக்கி எஜுகேஷன்னா அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இன்னும் சொல்லப்போனால் ரிசர்ச் முதல் கொண்டு அதுதான். உங்களுடைய ஆரம்பகால கல்வி ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக், தடை அப்படின்னா உடனே நீங்கள் காலேஜ் மாறுறதில்ல, அல்லது மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதில்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்கூலோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ மாறுறதில்ல, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு தொடரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸு உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக இது மாதிரி சப்ஜெக்டில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதனால் அதுக்குள்ளே போகலை. நீங்கள் இந்த ஹையர் எஜுகேஷன்லையுமே வரக்கூடிய சின்ன பிரேக்கை நீங்கள் மீட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் வாழ்க்கையில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாழ்க்கையில் நம்ம பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேண்டாம், சிந்தனைகள் வேண்டாம். வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஜுகேஷனில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இங்கே உங்களுடைய நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு வேலை பண்ணால் நல்லா இருக்குமா, அல்லது பிஸ்னஸ் நல்லா இருக்குமா லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போயுமே நம்ம படித்த படிப்புக்கும் பார்க்குற உத்தியோகத்துக்கும் அல்லது வேலைக்கும் சம்மந்தம் இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு, வேலைக்கு போகிறதா அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு பரவாயில்ல. பட் ரெண்டுமே நார்மலாக தான் இருக்கும். இது லைஃப்பில் எப்போயுமே மறந்துடாதீங்க. ஆயில்யம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் புதன் அப்படின்னு. புதன்னாலே மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்க்குற போது உங்களுக்கு சர்வீஸ் மீன்ஸு ஒரு இடத்துல நீங்கள் மாத சம்பளம் வாங்குறது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், அல்லது பெரிய ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், அல்லது பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இதுதான் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ப்ரொஃபஷன், ஜாப், கெரியர்னு நம்ம சொல்கிறோம். ஆக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி வேலை மாற்றம், வேலையின் காரணமாக இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது விஆர்எஸில் வர்றது, இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கும் பொழுது சொந்த பிஸ்னஸே நாங்கள் பண்ணக்கூடாதா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது.
அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிஸ்னஸ், இந்த உலகத்தில் பிஸ்னஸே 2 விதமான பிஸ்னஸ் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம உழைச்சி சாப்பிட்றோம், நம்ம வருமானத்தை ஈட்டுறது 2 விதத்தில் தான். ஒன்று உழைப்பின் மூலமாக வருமானம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அடிமைக்கு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறது. இன்னொன்று நம்ம பிஸ்னஸ் பண்ணி வருமானம் பண்ணுறது. பிஸ்னஸ்னால் இங்கே 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒன்று மேனுஃபேக்சரிங், உற்பத்தி சார்ந்த துறைகள். இன்னொன்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த 2 விஷயந்தான் உலகத்தில் பிஸ்னஸில் மெயினாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் லைஃப்பில்? ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறை, பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. அதுக்காக நான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இல்லைங்கிறது இல்லை. ஆயில்யம்னாலே புதன்னாலே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறுதொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், பெரும்பாலும் இப்போ எல்லாம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே புதன் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் எதில் பண்ணால் லாபகரமாக இருக்கும் பிஸ்னஸ்? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா அது நீண்ட நெடுங்காலம் லாங் ஸ்டாண்டிங்காக அந்த பிஸ்னஸை நம்ம கொண்டு போகணும். பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான், வருமானத்துக்காக தான். அந்த லாபம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சேல்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் உங்களுக்குமே உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் சனி பகவானாக தான் வருவார். அப்படிங்கிற வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்பயுமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்த்து பண்ணணும். பட் நீங்கள் பீனிக்ஸ் மாதிரி விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுவீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏர்ன் பண்ணுறதாக இருந்தால் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது பெஸ்ட்டு. அதர்வைஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருங்க. அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னராக யாரையா போடணுன்னா ரிலேஷனாக பார்ட்னராக போடுங்க. அது இல்லாமல் வேறு யாராவது பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு காலத்தில் பார்ட்னர்ஷிப் அவுட்டை நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை, அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே லைஃப்பில் உங்களுக்கு ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுக்கான வாழ்க்கை, மன வாழ்க்கை, உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டுன்னா கண்டிப்பாக திருமணம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு லவ் அஃபையர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது திருமணத்திற்கு முன்னோ பின்னோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் கிட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறையா உண்டு. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் மெயினாக நமக்கான வெல்த்து மீன்ஸ் நமக்குன்னு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், லைஃப்பில் நிறைய ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய உண்டு. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் அதுதான் கடைசி நமக்கு. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவனமாக எப்பயுமே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பெரிய லெவலில் லோன், கடன் இருப்பதற்கான வாய்ப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். இல்லைன்னா உடலில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்ன மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பெரிய லெவலில் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் வர்றதுக்கு, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு, அது மட்டுமே இல்லை, லிவர் சம்மந்தப்பட்ட கணையம், பேங்க்ராட்டிக் சம்மந்தப்பட்ட நோய்கள், கால் பாதங்களில் பிரச்சனைகள், அடிவயிற்றில் பிரச்சனைகள், இதெல்லாமே லைஃப்பில் குரானிக்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உடம்புல கட்டி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ ஒருவேளை இந்த ஹெல்த்துலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் எப்பயுமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுருக்கமாக பார்த்துருக்கோம். பொதுவாக உங்களுக்குன்னு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய வழிபாடு முறைகள், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது.
அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குற போது பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பெருமாளில் அவர் 3 அவதாரத்தில் இருக்கார். நின்ற, கிடந்த, சயன கோலத்தில் இருப்பார். நீங்கள் எந்த கோலத்தில் இருக்க பெருமாளை ரொம்ப நல்லா வழிபாடு பட்டால் நல்லா இருக்கும்னா, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய பெருமாளை எங்கே இருந்தாலும் வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுதான் பிரதானமான தெய்வமாக நீங்கள் பெருமாளை சேவிக்கணும். அவருடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைப்பார். எப்பயுமே லைஃப்பில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.